தமிழ்நாடுடைய பிரஸ் வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டோம். எனக்கு வந்து இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ இதோ கிடையாது. உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பு இலங்கை சொந்தங்களே, இலங்கை சகோதரர்களே, உண்மையாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் அதற்காக என்னுடைய மனமார்ந்து உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வந்து இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ இதோ கிடையாது எனக்கு. நாங்கள் இலங்கையில் வந்து 3 நாட்கள் வந்து ஏர்போர்ட்டில் தங்கியிருந்து போன்றதெல்லாம் அங்கப்பட்ட சிரமங்கள்லாம் பட்டு வந்ததெல்லாம் உண்மைதான். எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவங்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்களும் எங்களிடத்தில் நடந்து கொண்ட முறையில் ஏற்பட்ட அந்த அதிருப்தி தான் தவிர வேற இலங்கையோ இலங்கை மக்களுக்கோ எந்தவித இதுவும் இல்லை. அங்கு இறந்த குடும்பங்களுக்கும் அங்க குடும்பங்களை இழந்து தவிக்கிற சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடியவர் கிடையாது. எனக்கு வந்து ஒரு வேலிடான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட இல்லை. மீனிங் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு, ரொம்ப காலமாக நான் அதை யூஸ் பண்ணலை. அதை நான் வந்து டெலீட் பண்ணி தான் வச்சிருந்தேன். இப்போ என்னுடைய நண்பர்கள் இங்கே வந்து நான் அங்கே கொழும்புல இருந்த சமயம் இருந்து பேட்டி கொடுத்த வரைக்கும் அங்கே ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, ஃப்ளட் வந்தது சம்பந்தமாக எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியலை. இதை அங்கே உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் எங்களிடத்துல வந்து சரியா அதனுடைய வெளிப்பாடுகளை வந்து எங்களுக்கு வந்து சரியா பகிரவும் இல்லை. அவங்க வந்து எங்களை வந்து நாங்கள் இருந்த சமயத்தில் எல்லா ஏர்லைன்ஸும் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. எமிரேட்ஸு, எத்திஹாது, இது இண்டிகோ, எல்லா ஏர்லைன்ஸும் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் அவங்க மட்டும் தான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சரியான காரணங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் அதுக்கு அவங்க வந்து காரணங்கள் எங்களிடத்துல தரல, எங்களை வந்து புறக்கணிச்சாங்க. ஸோ அது சம்பந்தமாக அந்த ஒரு அதிருப்தியில தான் நாங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி தமிழ்நாடுடைய பிரஸ் வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டோம். அந்த பட்ட கஷ்டத்திலிருந்து உடனே வந்த சமயத்தில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு நிலவரங்கள் வந்து சரியா தெரியாது. அது மாதிரி பேசக்கூடிய சமயத்துல வந்து நான் வந்து பொதுப்படையாக இலங்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசிட்டேன். இது